திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து 2023 இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை விட 60,000 வாக்குகள் அதிகம் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் நோட்டாவுக்கு 798 வாக்குகள் விழுந்தன. இந்த முறை நாதக வேட்பாளர் சீதாலட்சுமியை விட திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது வரை கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். 6வது சுற்றில் பூத் 78 வாக்கு எண்ணிக்கையின் போது நாதக 8 வாக்குகளை பெற்ற நிலையில் நோட்டா 10 வாக்குகளை பெற்றுள்ளது. 6 சுற்று முடிவில் நோட்டாவுக்கு 1645 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அனைத்து சுற்றுகளும் முடிவடையும் போது நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள் சில ஆயிரங்களை தொடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் பாஜக தலைமை தங்கள் கட்சி நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. ஆனால் அதிமுக தலைமை நோட்டாவுக்கு வாக்களிக்க தங்கள் நிர்வாகிகளை வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகின. நாம் தமிழர் அதிக வாக்குகளை பெற்றால் அது அதிமுகவுக்கு பின்னடைவாக அமையும். தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி நாங்கள்தான் என நாதகவினர் கிளைம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அது அதிமுக இமேஜை காலி செய்யும். அதேவேளை நோட்டாவுக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்புக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பாருங்கள் என அதை வைத்து பேச முடியும் என்பது அதிமுகவின் கணக்கு என சொல்லப்படுகிறது.